ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசஸ் ப்ளாக். நாங்கள் இன்றைக்கி வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கேக் செய்ய போகிறோம். அது என்ன கேக்குன்னு சொன்னால் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிலாம் பார்ப்போம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி மட்டும் பாருங்கள். அப்போ அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொண்டு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்லாம். அதுக்கு மேலே எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு விடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயப்படாத நீ. ஓகே, இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகேவா? இதை வந்து ஒன்றா பார்ப்போமா? சொல்லுங்க. கோதுமை மாவு வந்து 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். அதே மாதிரி சீனி வந்து 1/4 கிலோ சீனி. இதை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 4 முட்டை, பேக்கிங் பவுடர், மற்றது வெனிலா, தேங்காய் எண்ணெய் காப்பத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோந்தான் வந்து கேக் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள். சரியா? இதை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற 4 முட்டையை ஒரு டிஷ்ஷுக்கு அடித்து ஊற்றுவோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து நல்லா அடிப்போம். நீங்கள் கையாலையும் அடிக்கலாம். நான் மிக்சி இருக்கிறபடியாக மிக்சியால் அடிக்கிறேன். ஏதாவது அடிச்சாலும் நீட்டாக மிக்ஸ் ஆனால் சரி தானே? கையால் அடிக்கலாம். நல்லா நுடவிலத்தக்கனையாக அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா அடிபட்டுட்டு, இனி நாங்கள் மிக்சியில் அடித்து வச்சிருக்கிற சீனியையும் போட்டு நல்லா அடிப்போம். சீனியை நல்லா கரைபடத்தக்கனையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லா கரைபட்டு அடிபட்டுட்டு, இனி வந்து எடுத்து வச்சுக்கிற கோதுமை மாவையும் போட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இனி நாங்கள் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுவோம். இதோட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வெனிலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல வாசம் வருது. இனி வந்து இதோட ஒரு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டிருப்பேன். கணக்கத்தை விட ஒரு சொட்டு உப்புத்தூள் போடணும். இனி வந்து கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் எண்ணெயை விடுவோம். தேங்காய்னா காப்போத்தில் எடுத்து வச்ச நாங்கள் அதில் வந்து அரைவாசி விட்டுருக்குறோம். அரைவாசி காணும் வந்து இன்னைக்கு. காப்போத்தில் பாதி இதுக்கு விட்டுருக்குறேன். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அடிபட்டுட்டுது. இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அடித்தா நல்லா கேக் நல்லா சாஃப்டாக வரும். அது வந்து நீங்கள் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி அடிக்கிறீங்களோ அவ்வளோ அதுக்கு எவ்வளோ கேக் வந்து சாஃப்டாக வரும். இப்போ வந்து இது வந்து நல்லா அடிச்சிட்டோம். அடிச்செல்லாம் முடிஞ்சுது. இனி நாங்கள் இதை வந்து பேக் பண்ணுவோம். சரி, இப்போ ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் பேக் பண்ணுவோம். இது பேக் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து ஓவன் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதுக்குள்ள உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு இரும்பு அடுப்பு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு மூட போகிறோம். நாங்கள் செய்கிறத வந்து நீங்கள் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான் வந்து ஊற்றி வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்துக்கு நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக துடைச்சிட்டு தான் அதுக்கு அப்புறம் வைக்கணும். இதை நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற இதை வந்து இருக்க விடுவோம். ஓகே, எல்லாம் ஃபுல்லாக விட்டாச்சு. இனி எப்படி பேக் பண்ண போகிறோம்னு சொல்லி வாங்க செய்து காட்டுறோமா.
இப்போ அந்த அடுப்பில் ஒரு தாச்சட்டி வச்சுக்கிறோம். தாச்சட்டி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு போட்டுட்டு இப்படி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருக்கு. உப்பு வந்து நல்லா சூடான அப்புறம் ஒரு தகடு ஒன்று வைக்கிறோம். அதாவது வந்து இது வந்து எங்கிட்ட கேஸ் அடுப்பில் எக்ஸ்ட்ரா ஆக்கிற அந்த ஒரு தகடு. அப்போ அது அடுப்பு மாதிரி இருக்குன்னு தானே, அப்போ கீழே தாச்சட்டிக்கு மேலே உப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு அடுப்பு பழைய கேஸ் அடுப்பு தகடு ஒன்று வச்சுருக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நாங்கள் விட்டு வச்ச கேட்குறது தானே அதை வச்சு அதுக்கு மேலே அதை நல்லா மூடி விட்டு நல்லா பேக் ஆகும் என்ன, நல்லா வந்து வேகி கேக் வந்து பொங்கி வரும். இதான் வந்து எங்களோட ஓவன் என்ன, ஓவனுக்காக ஓவனில் செய்யலாம். இது வந்து நாங்கள் செய்கிற மெத்தட். ஓகே, இனி வந்து கேக் வந்து பேக் ஆகி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்பேன் என்ன. ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் ஆகி வந்துட்டு பாருங்க, பார்க்க நல்லா இருக்குது. அமர்த்தி பார்க்க பாருங்க, பஞ்சு மாதிரி கிடக்கு. ஒரு எடுத்து வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து கேக் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சரியா பாருங்க, பார்க்க நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்டா தான் தெரியும் பஞ்சு மாதிரி இருக்கு இல்லை நஞ்சு மாதிரி இருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை நல்லா இருக்கு. ஓகே பாருங்க கேக் எப்படி இருக்குன்னா. ஓகே பார்த்தீங்க அப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது, அது டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் வந்து நீங்களும் வீட்டில் வந்து தயாரித்து சாப்பிடுங்க. அடுத்து வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.